Next academic year, we have proposed a new course. AICTயில் அப்ளை பண்ணி we got approval. அடுத்த அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அது நியூ கோர்ஸ், இது வரைக்கும் எந்த அஃபிலியேட்டட் காலேஜ்லையும் இல்லாத நியூ கோர்ஸ். ஏன்னா ஒரு சில கம்பெனிக்கு தேவையான கோர்ஸை சிலபஸில் வைக்க முடியும். கோர்சஸ் பசங்களுக்கு ட்ரைன் பண்ணி தே வில் ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் குவாலிஃபை ஆகிட்டா ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண தே வில் கெட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா வெறும் அகாடமிக் மட்டும் படித்தா ஒன்றும் பெரிய லெவலில் ஷைன் ஆக முடியாது. தே ஷுட் நோ வாட் அவுட் சைட் தி வேர்ல்டு. அதனால் பிளண்டாக டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டுலேயுமே வி ஆர் கிவிங் ட்ரை. அது மாதிரி பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் கேம்பஸில் ஜாயின் பண்ணால் டெஃபினெட்லி தே வில் கோ. அவங்களோட விஷனை வித்தின் 10 years திஸ் ஷுட் பி அண்ட் யூனிவர்சிட்டி. அதுக்கான பிளானை வச்சு தான் தே ஸ்டார்டட் வித் இந்த 5 கோர்சஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டேப் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டெக்ஸ்ட் புக்கு ஃபஸ்ட் இயர், ஃபஸ்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். அந்த சிலபஸ் மட்டும் படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஃப்ரம் தி ஃபஸ்ட் இயர் இட்செல்ஃப் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பிரின்சிபல் சார் டாக்டர் சிஜி ரவிச்சந்திரன் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இன்ஜினியரிங் காலேஜ்னால் நம்ம எப்பயுமே பார்க்கும்போது இந்த பக்கம் சிவில் டிபார்ட்மெண்ட் இருக்கும், இந்த பக்கம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும். நான் வரும்போது அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது சார் இன்ஜினியரிங்கில்? ஆக்சுவலாக நம்ம காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் டிமாண்டிங் கோர்சஸ் மட்டும்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வி காட் அப்ரூவல் ஃப்ரம் AICTE லாஸ்ட் இயர். அதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இது மாதிரி 5 டிஃப்ரெண்ட் கோர்சஸ்ஸு மோஸ்ட் டிமாண்டிங் ஃபார் இண்டஸ்ட்ரீஸுக்கு எது தேவையோ அந்த மாதிரி கோர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வித் அன் இன்டேக் ஆஃப் 360. சார், ஜென்ரலாக இன்ஜினியரிங்னால் கண்டிப்பாக சிஎஸ் இருக்கும், சிவில் இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும். நீங்கள் குறிப்பிட்ட ஒரு 5 மட்டும் வச்சுருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன? ஸோ இனிஷியலாக இன்ஜினியரிங் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா பிகினிங்லலாம் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இந்த 3 பிரான்ச் தான் மேஜர் கோர் பிரான்ச்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து டெரைவ் ஆனதான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதிலிருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து அதர் கோர்சஸ் எல்லாம் டெரைவ் ஆகிருக்கு. இப்போ டிமாண்டிங் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு இந்த எரான்னு பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம AICT நார்ம்ஸ் படி ஒரு நியூ இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கணும்னா மேக்ஸிமம் இன்டேக் இஸ் 360. அதுக்கு மேலே நம்ம நம்பர் ஆஃப் இன்டேக் எடுக்க முடியாது. அந்த 360ல் மோஸ்ட் டிமாண்டிங் இன்னும் 10 வருஷத்துக்கு AI வில் ரூல். அது மாதிரி கோர்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஆல்சோ பெனிஃபிட். தே வில் கெட் பிளேஸ்மெண்ட், 100% பிளேஸ்மெண்ட்டு. அதை பேஸ் பண்ணி அண்ட் ஆல்சோ வி ஹாவ் அ வெரி குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதனால் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது எல்லாமே கம்ப்யூட்டர் பிரான்ச் ஓரியன்ட் கோர்சஸும், அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற ஹார்ட்வேர் வேணும் அப்படிங்கிறதுனால எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ஐடியில் ஈஸிக்கு அடுத்த லெவலில் ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேர் இருக்கும். அதனால் இட் இஸ் அ பிளண்ட் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கோர்சஸ் மட்டும் நம்ம சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சார், இதுக்கான ஃபேக்கல்ட்டிலாம் நீங்கள் ஃபேக்கல்ட்டி எப்படி இங்கே வந்திருக்காங்க? அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி ஏஏக்காகட்டும், ஐடிக்காகட்டும் எல்லாமே வெல் நாலேஜ்டாக இருக்கணும். ஸோ அவங்கள நீங்கள் எப்படி சூஸ் பண்ணியிருக்கீங்க? ஃபேக்கல்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறதுல 90% ஆஃப் தி ஃபேக்கல்ட்டி ஆர் டாக்டரேட்ஸ் வித் மினிமம் ஆஃப் 20 years ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம சாதாரண ஃப்ரெஷரை ரெக்ரூட் பண்ணலை. எங்கள் மேனேஜ்மெண்ட்டுடைய பாலிசி என்னென்னா மினிமம் 5 to 6 years இருக்கணும். பட் தே வில் ப்ரிஃபர் ஒன்லி டாக்டரேட்ஸ். ஏன்னா எல்லாமே டிமாண்டிங் கோர்சஸாக இருக்குது. அவங்களுடைய விஷன் என்ன அப்படின்னா அடுத்தது ME ஸ்டார்ட் பண்ணணும். யூஜி முடித்ததுக்கப்புறம் ME ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிசர்ச் சென்டர் வாங்கணும். அவங்களோட விஷனை வித்தின் 10 years திஸ் ஷுட் பி அண்ட் யூனிவர்சிட்டி. அதுக்கான பிளானை வச்சு தான் they started with இந்த 5 courses with experienced faculty நம்ம காலேஜில். இங்கே இப்போது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோஸ்ட்லி டெமோ கிளாஸஸ் இருக்கும், ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இங்கே லேப் ஃபெசிலிட்டிலாம் எப்படி சார் இருக்குது? எக்ஸலண்ட். ஏன்னா நார்மலாக அண்ணா யூனிவர்சிட்டி we are affiliated to அண்ணா யூனிவர்சிட்டி. இட் இஸ் a self financing engineering college.
இதில் வந்து 4 years ஒன்ஸ் த யூனிவர்சிட்டி வில் சேஞ்ச் த சிலபஸ். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை புது புது சிலபஸ் அப்டேஷன் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கோர்சஸை வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. இந்த லக்கிலி இந்த இயர் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் 25-26. இந்த இயரில் நியூ ரெகுலேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் சப்ஜெக்ட்ஸு யூ வில் ஹேவ் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். ஏர்லியர் ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகுனா 6 சப்ஜெக்ட் இருந்தாலும் ஏதோ 2 சப்ஜெக்ட்டுக்கு தான் நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் இருக்கும். மீதி 4 சப்ஜெக்ட் தியரியாக தான் படிப்பாங்க. ஆனால் இந்த ரெகுலேஷன் கரண்ட் ரெகுலேஷனில் ஆல்மோஸ்ட் லாங்குவேஜை தவிர, ஈவன் லாங்குவேஜ் கூட வி ஹேவ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேப் இருக்குது, தமிழ் இருக்குது, மேத்ஸுக்கு தெர் இஸ் நோ லேப். அதர் தேன் தட் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் ஓரியன்டட், எலக்ட்ரானிக்ஸ், எவ்ரிதிங் they will study both theory as well as practical. ரெண்டும் பிளண்டாகி தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி ப்ராக்டிக்கல் பண்ணும்போது ஈஸியாக தியரி தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதனால் இப்போ கரண்ட் ரெகுலேஷனே அதை மாதிரி பண்ணியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி. ஆக்சுவலாக ஃபஸ்ட் இயருங்கிறதுனால கவர்மெண்ட் கொடுக்கறது இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னென்னா மெரிட்டோரியஸ் ஸ்காலர்ஷிப், கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து தே ஆர் கிவன் கன்செஷன், ஃபீ கன்செஷன் ஒன்று. ரெண்டாவது எல்லா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டேப் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டெக்ஸ்ட் புக்கு ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயர். ஓகே ஓகே. திஸ் இயர் வந்து நீங்கள் என்னென்ன இதெல்லாம் வச்சுருக்கீங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம்? இப்போது இந்த செகண்ட் இயர் நெக்ஸ்ட் அகடமிக் இயரில் வி ஹவ் ப்ரொப்போஸ்ட் எ நியூ கோர்ஸு ஏஐசிடியில் அப்ளை பண்ணி வி காட் அப்ரூவல். அடுத்த அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அது நியூ கோர்ஸு, இது வரைக்கும் எந்த அஃபிலியேட்டட் காலேஜ்லையும் இல்லாத நியூ கோர்ஸு, எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு நியூ கோர்ஸு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் நம்ம காலேஜ். ஒரு ஸ்டூடெண்ட் கோர்ஸ் முடித்தோடனே அவனோட அடுத்த கேள்வி வந்து எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, எனக்கு எங்கே வந்து ஜாப் ஆஃபர் இருக்குது அப்படின்றது தான். ஸோ இங்கே நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு என்னென்னலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணி தரீங்க? ஜென்ரலாக ஹையர் ஸ்டடீஸு ஆஃப்டர் +2 டிஃப்ரெண்ட் டொமைனில் எஜுகேஷன் இருக்குது. என்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் மட்டும்தான் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் அந்தந்த இதில் தான் இருக்கும். நம்ம என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மற்ற டிசிப்ளினை கம்பேர் பண்ணும்போது பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா நமக்கே தெரியும் கரண்ட் நிறைய ஒரு பெங்களூர்லேயோ இல்லை சென்னையிலையோ எடுத்துட்டிங்கன்னா மோர் தென் 10,000 கம்பெனிஸ் ஆர் அவைலபிள். அவங்க எல்லாமே ஸ்கில்டு என்ஜினியர்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போது ஒரு காலேஜில் படிக்கிறான், 4 years கம்ப்ளீட் பண்ணுறான், அகடமிக்கு ஆஸ் பர் அண்ணா யூனிவர்சிட்டி தே வில் கெட் அ டிகிரினா அது மட்டும் கண்டிப்பாக பத்தாது. அந்த சிலபஸ் மட்டும் படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஃப்ரம் தி ஃபஸ்ட் இயர் இட் செல்ஃப் வேல்யூ ஆடட் கோர்சஸ் பியாண்ட் தி சிலபஸில் we have conducted value added courses, various hands on training, workshop, symposium, conference. இதை மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்டு ஃபேக்கல்ட்டி எல்லாத்துலேயும் இன்வால்வ் பண்ண வச்சு they got very good prizes. வெளி காலேஜில் அட்டன் பண்ணும்போது ஓவரால் சாம்பியன்ஷிப்பு, ஃபஸ்ட் பிளேஸ் இன் பேப்பர் ப்ரெசன்டேஷன், இதை மாதிரி வேரியஸ் accolades that brought to the institution. ஓகே. வேல்யூ ஆடட் கோர்சஸ்னால் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க? இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா சிலபஸில் இண்டஸ்ட்ரிக்கு தேவையானது இருக்காது. இது ஜென்ரலாக தான் இருக்கும் சிலபஸ். ஏன்னா ஒரு சில கம்பெனிக்கு தேவையான கோர்ஸை சிலபஸில் வைக்க முடியாது. தியரி இஸ் டிஃப்ரெண்ட், ப்ராக்டிக்கல் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷன் சொல்லுவோம், சன் சோலாரிஸ் சர்டிஃபிகேஷன், இது மாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பசங்களுக்கு ட்ரைன் பண்ணி தே வில் ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் குவாலிஃபை ஆகிட்டா ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணால் தே வில் கெட் ப்ரிஃபரன்ஸ். அது மாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்சஸுக்கு வி ஆர் கிவிங் இன்டென்சிவ் ட்ரைனிங். ஸோ ஐ ஆம் அஷ்யூர் தட் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் இஸ் கிவன் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. நீங்கள் சிம்போசிஸ் மென்ஷன் பண்ணீங்க, அதுலேயும் பசங்க வந்து நிறைய ப்ரைஸஸ்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க, நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம், பேப்பர் ப்ரெசன்டேஷனு, கோடிங்கு, அப்புறம் நான் டெக்னிக்கல். அது இல்லாமல் நம்ம காலேஜுக்குள்ளேயே டெக்னிக்கல் கிளப்ஸ்ன்னு நிறையா இருக்குது, நான் டெக்னிக்கல் ஜென்ரல் கிளப்ஸ்ன்னு இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் குறைஞ்சது 2 டெக்னிக்கல் 2 ஜென்ரல் கிளப்பில் மெம்பராக இருக்கும். ஏன்னா வெறும் அகாடமிக் மட்டும் படித்தா ஒன்றும் பெரிய லெவலில் ஷைன் ஆக முடியாது. தே ஷுட் நோ வாட் இஸ் வாட் அவுட் சைட் தி வேர்ல்டு. அதனால்
பிளண்டாக டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டுலேயுமே வி ஆர் கிவிங் ட்ரைனிங். ஆனால் கம்பல்சரி ரெண்டு கிளப்லையாவது அவங்க மெம்பராக இருக்கணும். ஒவ்வொரு கிளப்லேயும் ஆக்டிவிட்டி எவ்ரி செமஸ்டர் மினிமம் 2 ஆக்டிவிட்டி வில் பி டேக்கன். அப்படி பார்க்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டும் இன்டர்னலாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். அரவுண்ட் 450+ என்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது த்ரூஅவுட் தமிழ்நாடு. அதில் எல்லா காலேஜும் இதேமாதிரி ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதுல வில் சென்ட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட். அதுக்கு மென்டார்ஸ் ஆர் தேர் இன் தி கேம்பஸ். நம்ம வெறும் டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதோடு அவங்க வேலை இல்லை. தே ஷுட் மென்டார் த ஸ்டூடெண்ட். அவனுடைய பர்சனல் டீட்டெயிலேருந்து அகடமிக்லேருந்து அவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏன் அவனால் சைன் பண்ண முடியல, சப்போஸ் அவனால் ஒரு பையனால் ஒரு சப்ஜெக்ட் டஃப்பாக ஃபீல் பண்ணால் என்ன காரணம் ஏதுன்னு அவங்க அட்ரஸ் பண்ணி every 15 days they will meet the students, they will get to know the issues and they will give solutions. சார் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வேறு லொக்கேஷன்லேருந்து வராங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்குது? ஸோ we have excellent infrastructure facility as far as college is concerned. பில்டிங் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 12,000 ஸ்கொயர் மீட்டர் பில்டிங் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜுக்கு மட்டும். அது இல்லாமல் we have a separate ladies hostel and boys hostel. We can accommodate 150 girls and 200 boys. அந்த அளவுக்கு தனித்தனியாக we have hostel facility. ஓகே சார், நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பற்றி நிறைய பேசியிருந்தோம். அதே மாதிரி இப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பற்றி ஒரு கொஷின்ஸ் வரும். டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எப்படி சார் இருக்குது? ஜென்ரலாக இன் எனி லொக்கேஷன், சிட்டிக்குள்ளே காலேஜ் இருந்தாலும் சரி, அவுட்டில் இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் சிட்டிலேருந்து வருவாங்க, வில்லேஜஸ்லேருந்து வருவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேயே பிக்கஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்னா திண்டுக்கல் தான். அப்போது நம்பர் ஆஃப் வில்லேஜஸ் ஆர் மோர் இன் திண்டுக்கல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரூரல் ஏரியாவிலேருந்து வராங்க. ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருக்கிற எல்லா டைரக்ஷன்லேயும் தே ஆர் ஆப்ரேட்டிங் காலேஜ் பஸ்ஸஸ். அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸு ப்ராப்ளம் இல்லாமல், எஸ்பெஷலி கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸு மெயினாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா பொண்ணுகளை ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. டெய்லியும் வீட்டிலேருந்து போயிட்டு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நம்ம கண்பட இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்டு கூடவே இருக்கலாம் அப்படிங்கிறது. அதனால் இன்டீரியர் பிளேசஸ் ஆஃப் திண்டுக்கல், இப்போ நியர்பை டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்களா, இந்த பக்கம் கரூர் இருக்குது, இந்த பக்கம் தேனி, இந்த பக்கம் சிவகங்கை இப்படி இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவும் டச் ஆகிற மாதிரி மேனேஜ்மெண்ட் இஸ் பிளானிங் டு ரன் பஸ்ஸஸ். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் காலேஜில் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் என்ன கேட்டிருக்கோன்னா என்ஜினியரிங்க்கு எக்ஸ்க்ளூசிவாக தே ஆர் அரேஞ்சிங் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே சார். அதே மாதிரி நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி நம்ம பேசணும். பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நம்ம என்னென்ன கம்பெனிஸோட டைப் வச்சுருக்கோம் சார்? நான் அகடமிக் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது கிளாஸ் மட்டும் எடுக்கிற வேலையில் ஸ்டாஃபுக்கு. ஸோ வி ஹவ் சைன்டு MOU வித் வேரியஸ் கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா HCLல ஒரு MOU சைன் பண்ணியிருக்கோம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் கோர்சஸ்க்கு சர்டிஃபிகேஷன் இதுக்கெல்லாம். அதே மாதிரி இப்போ அனானிஸ்டி சிலபஸில் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் செகண்ட் செமஸ்டரில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹேவ் டைப் வித் அ கம்பெனி. இப்போ ஜப்பனீஸ் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. இதை மாதிரி ஃபாரின் லாங்குவேஜஸ்க்கும் வி ஆர் கிவிங் ட்ரைனிங். ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஜாப்பனீஸு, ஃப்ரெஞ்சு, இதை மாதிரி ஜெர்மனி, இதை மாதிரி லாங்குவேஜுக்கும் வி ஆர் கிவிங் ட்ரைனிங். சார் அதாவது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு 5 கோர்சஸ் மட்டும்தான் இருக்குது இன்ஜினியரிங்கில். ஸோ இதுக்கான டிமாண்ட் என்ன சார் இருக்குது? ஏன்னா நீங்கள் இப்போ பைத்தான் சொன்னீங்க, அதே மாதிரி டேட்டா சயின்ஸ் பூம் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கான டிமாண்ட் என்னென்ன இருக்குது? இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்னா சிவில் இன்ஜினியர் ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கிடையாது. அதே மாதிரி மெக்கானிக்கல்னால் அந்த ஒர்க் மட்டும் இல்லை. இது இப்போ எல்லாமே சாஃப்ட்வேர் ஓரியன்ட் தான். ஈவன் சிவில் இன்ஜினியர் வில் ஒர்க் இன் சாஃப்ட்வேர், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எல்லாமே சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணணுன்னா தே ஷுட் ஹாவ் நாலேஜ் அபவுட் போத் ப்ரோக்ராமிங், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ஃபர்ம்வேர் எல்லாமே தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கும். நம்ம ஏன் இந்த கோர்ஸஸ் சூஸ் பண்ணியிருக்கோன்னா ஃப்யூச்சர் ஃபார் பாஸ்ட் 5 இயர்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் தமிழ்நாடு டாப்பர் வில் ஆஃபர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏன்னா மோஸ்ட் டிமாண்டிங் சேலரி, ஹையர் சேலரி, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கம்பெனியில் போனால். BE முடித்தா நாட் ஒன்லி கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனியில் மட்டும் இல்லை, தே கேன் கோ ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் போகலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பப்ளிக் செக்டார் கம்பெனிஸு, ஹையர் ஸ்டடீஸ் போகலாம். தே வில் கோ ME இன் இந்தியா, அப்ராடில் போகணுன்னா MS போகலாம். அப்படியே அடுத்த லெவலுக்கு PhD போகிறது. இது மாதிரி வைடு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.
ஏர்லியர் வந்து என்ஜினியரிங் முடித்து மேக்ஸிமம் கம்பெனிஸ் போயிட்டு இருந்தாங்க, கோர் கம்பெனிஸு. இப்போ கோர் கம்பெனியில் சாஃப்ட்வேரும் சேர்ந்து வந்ததுனால எல்லா ஸ்டூடெண்ட்டும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி எக்யூப்ட். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லா காலேஜ்லேயும். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ரீசெண்டாக ஐஏஎஸ் குவாலிஃபை ஆனதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன், புதுமை பெண், இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் ஐஏஎஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி கவர்மெண்ட்டும் அந்த கன்சர்ன் மேனேஜ்மெண்ட்டு, எங்கள் மேனேஜ்மெண்ட் எடுத்திங்கன்னா தே ஹாவ் ஹியூஜ் கான்டாக்ட் இன் இண்டஸ்ட்ரி, வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் இயர்லேயே அவங்க நிறைய ஃபஸ்ட்டு இனாகரேஷனே எங்களுக்கு வந்து இன்ஃபோசிஸ் ஹெச்ஆர் சுஜித் குமார் தான் வந்திருந்தார். ஸோ இட் வாஸ் அ கிரேட் மோட்டிவேஷன் ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸு. அது மாதிரி பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் கேம்பஸில் ஜாயின் பண்ணால் டெஃபினெட்லி தே வில் கோ வித் பிளேஸ்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புன்னு இருந்துட்டாலே அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன வச்சுருக்கீங்க? கல்ச்சுரல்ஸ் வந்து இங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சிலபஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடத்துகிறோம். டைம் டேபிளில் ஈவன் ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு ஹவர் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறோம், லைப்ரரிக்கு தனியாக ஒரு ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் பார்ட்டிசிபேட் இன் ஆல் தி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி லைப்ரரியில் போய் ஜேர்னல் அக்சஸ்ஸு, டிஜிட்டல் லைப்ரரி இருக்குது, டெல்நெட் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி படின்னு மட்டும் சொல்கிறதில்ல, வி கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதர் கோ-கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா பேசிக்காக எங்கள் டைரக்டர் வந்து இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ். நம்ம ஸ்போர்ட்ஸில் நீங்கள் என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் கான்சென்ட்ரேட்? இங்கே இருக்கிற ஸ்போர்ட்ஸ் இல்லாதே கிடையாதுன்னு வச்சுங்களேன். கிரவுண்ட் ஈவெண்ட்ஸில் ஐ வில் டேக் யூ டு கிரவுண்டு. எல்லா கிரவுண்ட்ஸ்லையும் எல்லா கோர்ட்டும் எல்லாமே இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸு விளையாண்டுட்டு இருப்பாங்க. எல்லா டைப் ஆஃப் கேம்ஸ் இருக்குது, வாலிபால், பேஸ்கெட் பால். எங்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எங்கள் லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் டே நடத்தினோம். அவர் மேகநாத் ரெட்டின்னு ஐஏஎஸ் மெம்பர் செக்ரட்டரி ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில், அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். அதே மாதிரி காலேஜ் டேக்கு வந்து டைரக்டர் பாக்கியராஜ் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். இந்த ஜிடிஎனில் 65 இயர்ஸில் ஒரு மெகா கல்ச்சுரல் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ஃபார் ஆல் தி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி மற்ற காலேஜஸ்லேயும் இந்த மாதிரி கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. நாங்கள் நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணியிருக்கோம், நம்மளும் ஒரு கல்ச்சுரல் ஃபார் அதர் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுற மாதிரி. ஓகே ஓகே, நீங்கள் சொல்கிறது கேட்கும் போதே ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இதை வந்து ஆக்சுவலி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு போய் நான் டேரெக்டாகவே போய் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நானே கண்டிப்பாக நான் ப்ராடாக தான் சொல்லியிருக்கேன். மைக்ரோ லெவலில் வந்து யூ கேன் டாக் டு த ஸ்டூடெண்ட்ஸ், யூ கேன் கெட் தி ஃபீட்பேக் போத் த ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். டெஃபினட்டாக நான் ஸ்டூடெண்ட்ஸை போய் பார்க்குறேன். கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. இப்போ தான் நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்ஸிபல்கிட்ட பேசிட்டு வந்தோம். நம்ம அவர்கிட்ட சொல்லியிருந்தோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை போய் மீட் பண்ணி பேசலான்னு. ஸோ இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே நம்ம பேசலாம். ஏன்னா அவர் சொல்லியிருந்தார் 1 இயர் தான் ஆகுது, 1 இயர் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. வாங்க, நம்ம இப்போ ஒரு கிளாஸ் ரூம் வாசலில் தான் இருக்கோம். நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்டை போய் பார்த்து பேசலாம். ஹாய் மேம், மே கம் இன்? மேம் ஆக்சுவலி இப்போ தான் நான் பிரின்ஸிபல் சார்கிட்ட பேசணும். சார் சொன்னாங்க நீங்கள் கிளாஸ் ரூம்லேயே போய் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹாய், உங்கள் பேர்? என் பேர் துவாரகேஷ், பிடெக் ஐடி ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணி வின் பண்ணீங்க? நான் வந்து அஃபோர்டபுள் ரோபோட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணோம் என்எஸ்என் காலேஜில். ஓகே, அஃபோர்டபுள் ரோபோட்னா என்னது? அஃபோர்டபுள் ரோபோட்னா இப்போ வந்து மனுஷங்க வந்து தான் இப்போ வேலை பார்க்குறாங்க, ஆனால் இப்போ நம்ம ரோபோட்டை வச்சு தான் அந்த வேலை பார்க்குறோம். அதை பற்றி. ஓகே, நீங்கள் இந்த காம்படிஷனில் அந்த வின் பண்ண மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? வின் பண்ண மொமெண்ட் வந்து அதாவது 15 டீம்ஸ் வந்திருந்தாங்க எங்கள் காலேஜில், ஐடி டிபார்ட்மெண்ட்டு தனியாக. ஆனால் வந்து நாங்கள் பார்த்தோம் ஒரு 50 டீம்ஸ் இருந்தாங்க. நாங்களும் ஒரு வின் பண்ணிடுவோன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. நாங்கள் அவ்வளோ எஃபர்ட் போட்டோம், எங்கள் ஸ்டாஃப்ஸ் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வின் பண்ணோம். 1500 ஃபஸ்ட் ப்ரைஸ். ஒரு டீமாக வின் பண்ணியிருக்கீங்க. ஓகே, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ.
இன்ஜினியரிங் சிஎஸ் லேபில் தான் இருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்டு இருக்காங்க, நமக்கே தெரியுது. இந்த லேபில் நிறைய இன்னோவேஷனாக நடந்திருக்கு. யூஸ்வலி நமக்கே தியரி கிளாஸை விட ப்ராக்டிகல் கிளாஸ் தான் ரொம்ப பிடிக்கும். லேபுனாலே நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவே அந்த கிளாஸ் கவனிப்போம். ஸோ இங்கே நிறைய பேர் நிறைய ஆப்பை இனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் சார். ஹாய் மேம். வணக்கம் மேம். சொல்லுங்கள் சார், என்ன கிளாஸஸ் போயிட்டுருக்கு? மேம் ஆக்சுவலி இது ரீஇன்ஜினியரிங் லேபு. இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் காமன் லேப் இது. ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் எவ்ரி ஒன் வில் ஸ்டடி திஸ் லேப். ஸோ குறிப்பாக நாங்கள் இது என்ன கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஐஓடி பேஸ்டு ஆப்போ இல்லாட்டி ஒரு வெப் சர்வர் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கோட கொடுக்குறோம். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அப்படிங்கிறது நம்ம எம்படடையும் நம்மளோட சாஃப்ட்வேரையும் எப்படி லிங்க் பண்ணுறது, எப்படி அதுலேருந்து அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறது, ஜென்ரேட் பண்ண அவுட்புட்ஸை எப்படி க்ளவுடுக்கு நம்ம அப்லோட் பண்ணுறோம், அங்கேருந்து எப்படி திருப்பி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு குமுலேட்டிவாக அவங்களுக்கு வந்து ஒரு சோர்ஸாக கொடுத்துருவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வில் ரெடி டு டூ எனி இனோவேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இன் திஸ். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் டெக் ஃபெஸ்ட் இங்கே திண்டுக்கல்ல ஃபேமஸாக நடந்தது எம்எஸ்பி ஸ்கூலில். ஸோ அதில் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ஃபெர்டிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் நியூ டு மார்க்கெட். ஸோ ஆக்சுவலாக இனோவேஷன் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இது நேச்சுரலாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த திங் தான் இங்கே ஹேப்பன் ஆச்சு. ஆமாம். ஸோ நான் வந்து ஐடியாவை சொன்னோம், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வேணும், அதுக்கு ஒரு ஆப் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதோட ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப். ஸோ அந்த ஃபெர்டிகேஷன் ஆப் அப்படிங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. கண்டிப்பாக இங்கே இருக்காங்க, நீங்கள் பேசலாம் மேடம். சூரிய பிரகாஷ் அண்ட் ரித்தன்யா. ஹாய் ரித்தன்யா. ஆக்சுவலி சார் சொன்னாங்க நீங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கீங்கன்னு. அது கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கீங்க, அது என்ன ஆப் ஆக்சுவலி வந்து எங்கள் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டட் ஃபர்டிகேஷன் சிஸ்டம். இதோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபர்டிலைசேஷன். நாங்கள் இது மூலம் வந்துட்டு 70% ஆஃப் வாட்டர் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் பண்ணோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன் ப்ளஸ் ஃபர்டிலைசேஷன் ரெண்டுமே அட் அ டைம் பண்ணுறது. இது வந்துட்டு ஸ்மால் ஃபார்மர்ஸ்லேருந்து பிக் ஃபார்மர்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ரியல் டைம் சென்சார்ஸ் யூஸ் பண்ணோம், வெப்சைட்ஸ் ஐஓடி யூஸ் பண்ணி வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு இதை பண்ணுறதுக்கு எங்களோட டீச்சர்ஸுமே ரொம்ப கைட் பண்ணாங்க அண்ட் எங்களை மோட்டிவேட் பண்ணி எங்கள் ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணவும் அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, இது ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு விவசாயிக்கு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இதுவாக வந்து டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஃபார்மரும் யூஸ் பண்ணுங்கிறது தான் எங்களோட மெயின் கான்செப்ட். அதே மாதிரி இதோட மொத்த நியூட்ரிஷனையும் அந்த பிளான்ட்டை போய் சேரணும். முதல்ல ஹியூமன் ஒர்க், ஃபார்மரோட ஒர்க் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணும் ஹியூமன் ஒர்க்கை, அண்ட் வேலை டெக்னாலஜியோடு தான் அதிகமாக கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட மெயின் இன்டென்ஷனாக இருந்துச்சு. ஓகே ஓகே, நைஸ். இதை பற்றி ஃபர்தராக சூர்யா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே. ஹாய் சூர்யா. ஆக்சுவலி ரித்தன்யா பேசும்போது சொன்னாங்க இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது அவங்களுக்கு? அதாவது ஹியூஜ் ஃபார்மிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய லேபர் காஸ்ட் செலவாகும் மேம். அதே மாதிரி நிறையா டைம் எடுக்கும், நம்ம அதை பண்ணி முடிக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே பண்ணணும். இப்போ நிறையா பேர் ஆட்டோமேஷனில் ட்ரிப் இரிகேஷன் பண்ணிட்டாங்க, அதுலேயும் நம்ம ஃபெர்டிலைசரையும் கம்பைன் பண்ணி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சமாகுது இல்லையா. அந்த ஐடியாலஜி பேஸ்டாக தான் நாங்கள் எடுத்தோம். நாங்கள் ஒரு ஃபார்மர் ஃபேமிலியிலேருந்து வரனால எங்களுக்கு இந்த மாதிரி இது ஒரு இனோவேஷனாக ஒரு புதுசாக தெரிஞ்சிச்சு. நீங்கள் ஒரு விவசாய குடும்பம். ஆமாம், அதனால் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சிது எங்களுக்கு. இதுக்கு உங்கள் டீச்சர்ஸ், உங்கள் ஃபேக்கல்ட்டியில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க? ரொம்ப சப்போர்ட்டடாக இருந்தாங்க எங்களுக்கு. இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க தனியாக ரிசர்ச் பண்ணி இதுக்கு என்ன தேவைப்படுமோ, இந்த மாதிரி கோடடு இப்படி சிஸ்டமேட்டிக்காக என்ன பண்ணுறது, எப்படி நம்ம ஆட்டோமேஷன் பண்ணுறது, மோட்டார்ஸ் கோடெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நல்லா சப்போர்ட்டடாக இருந்தாங்க எங்களுக்கு. நல்லா சொல்லிக் கொடுத்து சார், ஆக்சுவலி அகாடமிக் பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபிசிக்ஸ் லேப் போனோம், சிஎஸ் லேப் போனோம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அகாடமிக் தாண்டி இங்கே என்னென்னலாம் இருக்குது? அகாடமிக் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஈகர்னஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கிளப்ஸ் நிறையா வச்சுருக்கிறோம். அந்த கிளப்ஸில் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட், ஈகர்னஸை பேஸ் பண்ணி அவங்கக்கிட்ட நாங்கள் வில்லிங்னஸ் வாங்கி அதை சேர்த்து அதிலேருந்து ஆக்டிவேட் பண்ணி விடுவோம் ஸ்டூடெண்ட்ஸு. கிளப்ஸு இனோவேஷன் கிளப்ஸ் இருக்குது, ரோபோட்டிக்ஸ் கிளப்ஸ் இருக்குது, கோடிங் கிளப் இருக்குது, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டு பேஸ் பண்ணி கிளப்ஸ் இருக்குது. கிளப்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு அடுத்தது ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கு என்ன லேட்டஸ்ட்டாக என்ன போயிட்டுருக்குதுன்னு பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி கொடுக்குறோம். அடுத்தது இவங்களுக்கு செமினார்ஸ், லெக்சர்ஸ், ஒர்க் ஷாப்பு, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்து, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆண்டர்ப்ரனர்ஸு அந்த மாதிரி ஆக்கிறதுக்கு நாங்கள் ஆக்டிவேட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிகிட்டு வருவீங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் டைரக்ட் விசிட்டும் பண்ணுவீங்களா? இண்டஸ்ட்ரியல் நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு 2 இண்டஸ்ட்ரியல் விசிட்டு, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் மோட்டிவேட் பண்ணுறோம். அவங்க கண்டிப்பாக போகணும், நாங்களும் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு காமிக்கிறோம். ஃபாரின்றது அங்கே அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுனோ அந்த டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம்.
இங்கே இருக்க கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் இன்ஃபோடெக் வச்சு ஐடியை மெஜாரிட்டியாக ஃபோக்கஸ் பண்ணி தான் இங்கே கோர்சஸ் வச்சுருக்காங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போவே ஆப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறாங்க, வெப்சைட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்யூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஜிடிஎன் காலேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க. இந்த காலேஜ்லேருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் வந்தால் டெஃபினட்டாக லேர்ன் பண்ணலாம்.